எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல மசாலா பிரியாம மொறுன்னு சுவையா காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மசாலாவோட நம்ம பெரட்டி எடுக்கும் போச்சில் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போச்சில் ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக நம்மளுக்கு வந்துடும். இதை மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் அந்த பூ முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதி வர வேண்டாம். நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா அந்த காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சி புழு ஏதாவது இருக்கும், அது வெளியேறதுக்காக தான். இப்போ தண்ணி நல்லா சூடேறவும் இந்த காலிஃப்ளவரை நீங்கள் சேர்த்து ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. தண்ணிக்குள்ளே வெந்தது மாதிரி ஆயிரும். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக ஒரு பவுலில் 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதில் காரம் இருக்காது, கலர் மட்டும் கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம், லைட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்ததாக ஒரு 2-3 இனுக்கு கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அதனுடைய மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாரும் இதை நீக்கி சேர்த்துக்கோங்க. வினிகர் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வினிகர் தான் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் எலுமிச்சப்பழம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது மஞ்சள் கரு வெள்ளைக்கருவோடையே நம்ம சேர்த்து இதை செஞ்சுக்கிடலாம். இப்போ நல்லா ஒரு அட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சில வேலைகளில் நீங்கள் முட்டை சேர்க்க மாட்டிங்கன்னா அதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முதலே தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா கொஞ்சம் கலந்ததுக்கு அப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரேடியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி ஆயிரும். நீங்கள் இதை பிசைகிற விதம் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரே சைடில் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். இந்த அளவுக்கு பதத்தில் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் போடும் போச்சில் மசாலா நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ நம்ம வெந்நில போட்டு வடிகட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கிடலாம். போட்டு ஒரேடியாக ரொம்ப அப்படியே கலந்து விட்டுறாதீங்க. அப்படி சாஃப்டாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஹார்டாக போட்டு எடுத்தோன்னா அந்த வெந்நில போட்டிருக்கிறதுனால பூக்கள்லாம் பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பூவில் நல்லா மசாலா கோட்டாயிருக்கு பாருங்கள். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை சூடுபடுத்தி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் அதிகமாக சேர்க்கணுங்கிறதோட கிடையாது. எண்ணெய் கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஒரு 3-4 பீசஸாவோட போட்டு எடுத்துக்கலாம். முதல்ல எண்ணெயின் சூடு அளவு அதிகமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் குறைவாக வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான். இப்போ சேர்த்துட்டு உடனே நீங்கள் கலந்து விடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் அந்த எண்ணெயினுடைய சலசலப்புலாம் கொஞ்சம் அப்படியே கம்மியாக ஆரம்பிக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா திருப்பி போட்டுக்கிடலாம். அடுத்த சைடு நீங்கள் பூ வந்து ஒவ்வொரு பீசஸாக போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு குக் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாது. காலிஃப்ளவரை ஏற்கனவே நம்ம வெந்நிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறோமா, அதனால் சீக்கிரமாகவே எண்ணெயில் போடவுமே நம்மளுக்கு அந்த எண்ணெயினுடைய சலசலப்புலாம் அழகாக அடங்கிரும். இப்போ பாருங்கள் பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கு. மசாலா எதுவுமே உதிரலை, ஒன்றோட ஒன்று ஒட்டலை. எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால. ஆனால் நேரம் ஆச்சு அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அதாவது நம்ம ஹோட்டலெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி தான் நீங்கள் அப்படி சுட சுட காஃபி டீயோட இதை போட்டு பரிமாறினீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக காலிஃப்ளவர் 65 இதே மசாலா அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.